இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த தங்கத்தினோட ஏற்ற இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த 10 நாட்களில் 15% ஏறி இருக்குது தங்கம். தொடர்ந்து 12 நாட்களாக அது முன்னாள் ஹையை வந்து டச் பண்ண முடியல. இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே அது மாதிரி நடந்தது கிடையாது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township Premium Plots. இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். அதுதான் இந்தியாவில் நம்பர் 1 மார்க்கெட் கேப்பில். அந்த நிறுவனம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ லாபம் பண்ணாங்களோ அதை போல் 2 மடங்கு லாபம் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு ஷேருக்கு 25 ரூபா லாபம் பண்ணவங்க இப்போ ஒரு ஷேருக்கு 50 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? பொதுவாக அதோட ஷேர் விலையும் 2 மடங்கு கூடி இருக்கும். அப்போ தான் நம்ம பொதுமக்கள் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் அந்த ஷேர் விலை 1 ரூபா கூட ஏறல. இப்போ தங்கம் போகிற நிலைமையை பார்த்தா 5 கோடியும் தங்கத்தில் போடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போது தங்கம் திரும்ப நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மொமெண்டம் பார்த்தோமோ அதே மாதிரி மொமெண்டம் வர்ற மாதிரி தான் எல்லார் கண்ணுக்கும் படுது. இல்லை, பொதுவாகவே வந்து உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை தான் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணுமே தவிர மொத்தமாக பண்ணுறதுன்றது என்றைக்கும் நல்லது கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த தங்கத்தினோட ஏற்ற இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அமெரிக்காவில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 19 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வட்டி விகிதங்கள் ஏற்றத்துக்கு வந்தது. அப்போ என்னாகும்? வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கத்தோட விலை குறையணும். ஆனால் இப்போ தங்கத்தோட விலை குறையல. இராணுவ சண்டையை பண்ண மாட்டோம், பொருளாதார சண்டையை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லுகிறாரு. ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனால் அடுத்த சில 1 அல்லது 2 மாதங்களில் பங்குச்சந்தையில் ஒரு 3 முதல் 4% ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஷார்ட் டேர்ம். ஆனால் லாங் டேர்ம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் இப்போது என்ன நிலமையில் சார் இருக்குது? ஏன்னா இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட பல வாட்டி கேட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரிட்டர்ன் வரல சொல்லிட்டே இருக்கோம். இன்னமும் அதே மாதிரி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலங்களில் மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்கும்? இப்போ மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். லாங் டேர்மில் என்னுடைய கருத்தில் மாற்று கருத்து இல்லை. பேங்க்கில் FD போட்டிங்கன்னா ஒரு 8% வட்டின்னு வச்சுனா கூட இந்த 2 வருஷத்தில் 2, 8, 16% வந்திருக்கும். ஸோ அந்த 16% லாஸ், இங்கே 10% லாஸ், கிட்டத்தட்ட 24% லாஸில் இருக்கிறோம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட 24,000 இருக்குது. அது 30,000 போனாலுமே அது வந்து ஒரு 25% ரிட்டர்ன் தான். அப்போ கூட என்ன ஆகுனா இந்த 2 வருஷத்துக்கு உண்டான வட்டி ப்ளஸ் இந்த லாஸ் ஆனது அதுதான் ரெக்கவர் ஆகுமே தவிர அதில் பெருசாக லாபம் கிடையாது. இது வந்து லாங் டேர்மில். ரெண்டாவது, நீங்கள் கேட்கல, பட் இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. போன வருஷம் முதல் காலாண்டுக்கும் இந்த வருஷம் முதல் காலாண்டுக்கும் பார்த்திங்கன்னா கம்பெனிகளுடைய நிகர லாபம் நிஃப்டி 50 இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 18% உயர்ந்துருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தானே. அதே போல் வந்து கிரெடிட் குரோத் வந்து நல்லாயிருக்கு. அப்போ அப்படின்னா வந்து பங்குச்சந்தைகள் வந்து இங்கேருந்து பாட்டம் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா வேல்யூ கொடுக்குது. ஆனால் பங்குச்சந்தை உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா அது வேல்யூவேஷன் கொடுக்குது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 ஏக்கர் நிலத்தில் 25 மூட்டை நெல் விளைஞ்சுது. அப்போது ஆனால் யாருக்கிட்டையுமே காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு கல்யாணம் பண்ணணும், கையில் காசு இல்லைன்னா நிலத்தை விற்றுருவாங்க. அது 1 ஏக்கர் நிலத்தை 1 லட்சத்துக்கு விற்றாங்க. ஆனால் இப்போது நான் என்ன சொன்னேன், 400 பேர் வீட்டில் எல்லோரும் வெளிநாட்டில் உட்காந்துங்கிறாங்க, எல்லோரும் டாலரில் சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் பணக்காராக்குறாங்க. இப்போ போய் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம நிலத்தை கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சார் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆனால் அப்போ எத்தனை மூட்டை நெல் விளைஞ்சதோ அத்தனை மூட்டை நெல் தான் இப்போ விளையுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குது, அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில். அப்போது இந்த 18% ப்ராஃபிட் ஏறி இருக்குதுன்றது, கிரெடிட் குரோத் நல்லா இருக்குதுன்றது அதெல்லாம் வேல்யூ. ஆனால் வேல்யூவேஷன் உங்களுக்கு யார் கொடுக்கணும்? பங்குச்சந்தை கொடுக்கணும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் வந்து கண்டமேனிக்கு டேக்ஸ் ஏற்றி விட்டாங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டு விட்டாங்க, எல்லாத்துலேயும் டேக்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி அடைஞ்சு அவங்களாம் வெளியே போகிறாங்க. எவ்வளோ ஏங்க லாபம் சம்பாதிச்சோட அதை பற்றி எனக்கு வேணாங்க அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
இந்த செமிகண்டக்டர் தான் போடுன்னு போடுது உலகத்தில். ஸோ அதில் தான் எல்லோரும் இப்போ பணத்தை முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் செமிகண்டக்டர் கம்பெனியே கிடையாது. எல்லாம் தைவான்லேயும் சவுத் கொரியாலேயும் அமெரிக்காலையும் இருக்குது. அதனாலேயும் இங்கே வெளியே போகிறாங்க. இந்த நல்ல லாபம் வரலனாலுமே, இந்த 18% லாபம் வந்துக்குதுன்றாங்க, அது வரலனாலுமே வரிகள்லாம் கொஞ்சம் குறவாக இருந்து செமிகண்டக்டர் மேலே மோகம் இல்லாமல் வெளிநாட்டு முதலெல்லாம் பணத்தை கொண்டு வந்து என்ன இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ விலை ஏறும். அதனால் நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. வேல்யூவேஷன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா HDFC பேங்க். அதுதான் இந்தியாவில் நம்பர் 1 மார்க்கெட் கேப்பில். இண்டெக்ஸில் அதுதான் இட் ஹாஸ் த ஹையஸ்ட் வேல்யூ வெயிட்டேஜ். அந்த நிறுவனம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ லாபம் பண்ணாங்களோ அதை போல் 2 மடங்கு லாபம் பண்ணுறாங்க இப்போது. அப்போ வந்து ஒரு ஷேருக்கு 25 ரூபா லாபம் பண்ணவங்க இப்போ ஒரு ஷேருக்கு 50 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்போ லாபம் எத்தனை மடங்கு கூடிடுச்சு? 2 மடங்கு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? பொதுவாக அதோட ஷேர் விலையும் 2 மடங்கு கூடியிருக்கும். அப்போ தான் நம்ம பொதுமக்கள் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் அந்த ஷேர் விலை 1 ரூபா கூட ஏறலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அதே லெவலில் தான் இப்போ இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அதை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ பாருங்கள், லாபம் 2 மடங்காக இருக்குது. இப்போ நிறுவனம் வந்து 2 மடங்கு வளர்ந்துருக்குது. ஆனால் பங்குச்சந்தையில் பிரதிபலிக்காது. ஏன்னா அது மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் நல்ல லாபம் பண்ணாலுமே ஒட்டுமொத்த பொருளாதாரம் க்ரூட் ஆயில் ஏறுறது, அமெரிக்கா கூட இந்த வர்த்தக போர் இருக்கிறது, அப்புறம் இங்கே எல்லா வகையிலையும் வந்து டேக்ஸ் ஏற்றுனது, அப்புறம் இந்த செமிகண்டக்டர் மேலே மக்களுக்கு மோகம் இருக்கிறது, இந்த காரணங்களால் நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பங்குச்சந்தைகள் எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணாது. ஸோ அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் வந்தீங்கனால், ஷார்ட் டேர்மில் வேறு மாதிரி இருக்கும் பிக்சர். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நேற்றைய முன்தினம் தோடு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து 7 நாட்களாக தொடர்ந்து இறங்கிக்கின்னு வந்தது. 7 நாட்களாக தொடர்ந்து 12 நாட்களாக அது முன்னாள் ஹையை வந்து டச் பண்ண முடியல. அதாவது டே 1ல் ஹை வந்து இதுன்னு வச்சுங்களேன், டே 2ல் அந்த ஹைக்கு போகவே இல்லை, அது கீழே தான் இருக்கிறாங்க. டே 3ல் பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு போகலை, அதோட கீழே. அது வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து 12 நாட்களுக்கு அந்த லோவர் ஹையிலே இருந்தது. இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே அது மாதிரி நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை 5 தடவை வந்து 9 நாட்கள் அந்த மாதிரி இருந்திருக்குது. 9 நாட்கள் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை இது பண்ணல. ஆனால் 12 நாட்களுக்கு அந்த மாதிரி நடந்தது. இது வரைக்கும் இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸு, கரோனா வைரஸ்னு நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்துக்குறோம், அப்போல்லாம் கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ அது நடந்தது. அது நடந்துட்டு இப்போ நேற்று கொஞ்சம் பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மேலே போச்சு, இன்றைக்கி கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா அந்த அந்த லோவர் ஹை அப்படின்றத பிரேக் பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி 4 தடவை அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்ன இல்லைங்களா, 9 தடவை அந்த மாதிரி இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் ஆகிட்டு அந்த சைக்கிளை பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா, அப்போல்லாம் அடுத்த 1 முதல் 2 மாத காலத்தில் பங்குச்சந்தைகள் நல்லா அபரிதமாக மேலே போயிருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 3% வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அதெல்லாம் நம்ம ஒரு கூகுளில் போய் சாட் ஜிபிடியில் கேட்டாலே அதெல்லாம் சொல்லும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் பங்குகள் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. அகெயின் வந்து அப்போ நடந்ததெல்லாம் இப்போ நடக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ எதுவும், அதாவது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் சண்டை வந்து எதுவும் பெருசாகலை, அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ஈரான் ரிஸ்க்கு இருக்கவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $70 போச்சு க்ரூட் ஆயில். அங்கேருந்து இப்போது மேலே ஏறி வந்து இப்போ கிட்டத்தட்ட $94-95 வந்துருச்சு. இந்த $94-95 ஒரு $100 5% தான் குறைவு. இப்போ திடீர்னு அங்கே போய் ஈரான் வந்து ஏதோ ஒரு கப்பலில் எண்ணெய் கப்பலை தாக்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி, கெட்ட செய்தி வந்துருச்சுங்களேன், உடனடியாக அது இன்னும் ஒரு 5% ஏறி $100 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $100 நமக்கு சைக்காலஜிக்கலாக, நமக்கு $99 எதை பேட்டாவில் ஷூ வாங்கிட்டிங்கன்னா $100 போட மாட்டாங்க, $99 90 காசு அப்படி தான் போடுவாங்க. ஏன்னா அது ஒரு 100ன்னு பார்த்தா சைக்காலஜி ஐயோ இவ்வளோ பெருசாக அப்படின்னுவோம். அப்போ நமக்கு அந்த சைக்காலஜிக்கலாக க்ரூட் ஆயில் $100 தாண்டிச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைக்கும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்லாம் எதுவும் இல்லாமல்
இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து 2 பக்கமுமே விரும்புகிற மாதிரி தெரியல. அந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சு கூட சண்டைலாம் எதுவும் ஆரம்பிக்கலை. நாங்கள் வந்து அதாவது இராணுவ சண்டையை பண்ண மாட்டோம், பொருளாதார சண்டையை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லுகிறாரு. ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனால் அடுத்த சில 1 அல்லது 2 மாதங்களில் பங்குச்சந்தையில் ஒரு 3 முதல் 4% ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்தியர்களுக்கு அதாவது தமிழர் திருநாள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து பொங்கல் தான். பட் இருந்தாலும் அது நம்ம என்றைக்கு அந்த கிராமத்தில் இருந்தோமோ விவசாயம் பண்ணமோ அப்போ தான் அதை நம்ம பெருசாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் எப்போ நம்ம அர்பனைசேஷன் ஆகிடுச்சோ நம்ம வந்து தீபாவளி தான். அப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இப்போ தீபாவளி அன்றைக்கி தான் போனஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ நானே என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பொங்கலுக்கு நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், தீபாவளிக்கு தான் போனஸ் கொடுப்பேன். ஸோ அந்த தீபாவளி சமயத்தில் எல்லாருக்கும் போனஸ் கிடைக்கும். எல்லோரும் புது கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, புது பைக் வாங்கணும்னு நினைப்பாங்க, புது ஆடைகள் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்னாகும், அதனால் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு சின்ன ஒரு ஜம்ப்பு இருக்கும். அதனால் பொதுவாகவே வந்து அந்த தீபாவளி சமயத்தில் பங்குச்சந்தைகள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கார் நிறைய சேல்ஸ் ஆகும், 2 வீலர் நிறைய சேல்ஸ், நிறைய பொருட்கள் விற்பனை ஆகும், மக்களும் வந்து நிறைய போனஸ்லாம் வரும், நிறைய செலவு பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னாக்கா, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இது ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு, செப்டம்பர், அக்டோபரு, நவம்பர் 1st வீக்கோ 2nd வீக்கோ தீபாவளி வருது. அதில் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஷார்ட் டேர்ம். ஆனால் லாங் டேர்ம் நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. சார், இப்போது நிறைய பேர் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், நிறைய சொல்லியிருக்கோன்றப்போ மல்டி அசெட் ஃபண்ட் வாங்கிக்கலாமா, அது வந்துட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ பேலன்சிங்காக வச்சுக்கும், எனக்கு அவ்வளோ லாஸஸ் வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நிறைய பேர் அதுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஒரு கரெக்டான அப்ரோச்சா சார்? ஏன்னா இப்போ நான் நிறைய பேர் மூவ் ஆகிற தெரியுதுன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது, மல்டி அசெட் ஃபண்ட் வாங்கிட்டால் ஓரளவு பேலன்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்குமா இந்த மார்க்கெட் ஹேண்டில் பண்ண? ஒரு முதலீடு அப்படின்னு வந்தாலே அதனுடைய பாலப்பாடம் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன். உங்கள்கிட்ட நாளைக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். சார் 5 கோடி ரூபாய் நான் வந்து தங்கத்தில் போடலாமா, 5 கோடி ரூபாய் நான் ரியல் எஸ்டேட்டில் போடலாமா, 5 கோடி ரூபாய் நான் வந்து பங்குச்சந்தையில் போடலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஏங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் போடுங்க, 1 கோடி ரூபாய் தங்கத்தில் போடுங்க, 1 கோடி ரூபாய் இதை ரியல் எஸ்டேட்டில் போடுங்க. ஸோ அந்த மாதிரி 5 கோடி வந்து 5ஆக பிரித்து ஒரு கோடி அந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள். அப்போ ஒன்று நஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொன்று லாபம் கொடுக்கும். அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். அண்ட் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, டு நாட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தைக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவும் நான் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா, சார் லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா, மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா, ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னா, லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து ரிஸ்க்கு குறைவு, அதில் ரிவார்டும் குறைவாக இருக்கும். மிட் கேப்பில் வந்து ரிஸ்க்கு மீடியமாக இருக்கும், ரிவார்டும் மீடியமாக இருக்கும். ஸ்மால் கேப்பில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிவார்டும் அதிகமாக இருக்கும். அப்போ எதில் போடணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், மல்டி கேப் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த மல்டி கேப் ஃபண்டில் பணத்தை போட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் லார்ஜ் கேப்பில், கொஞ்சம் மிட் கேப்பில், கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் போடுவாங்க. இது வந்து ஒரு வகையான டைவர்சிஃபிகேஷன். இன்னொரு வகையான டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. சரிங்க, ஒட்டு மொத்தமாக பங்குச்சந்தை கீழே போயின்னு வச்சிங்களேன், லார்ஜ் கேப்பும் கீழே போகும், மிட் கேப்பும் கீழே போகும், ஸ்மால் கேப்பும் கீழே போகும். அது வந்து ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காசை என்ன பண்ணுவாங்க டெப்ட்டில் வச்சுப்பாங்க, கொஞ்சம் காசை ஈக்விட்டியில் வச்சுப்பாங்க. ஈக்விட்டி நல்லா இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டெப்ட்டிலேருந்து ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஓரளவு நல்லா ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டியை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதை டெப்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. அது வந்து ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்கிறது மல்டி அசெட் ஃபண்டு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பங்குச்சந்தையிலே தான் முதலீடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் காசு வந்து பங்குச்சந்தையிலையும், கொஞ்சம் காசை தங்கத்துலேயும், கொஞ்சம் காசை வெள்ளிலையும், அந்த மாதிரி வந்து வெவ்வேறு அசெட் கிளாஸ்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஸோ அது வந்து ஒரு வகையான டைவர்சிஃபிகேஷன். ஸோ இதில் எந்த வகையான டைவர்சிஃபிகேஷன் வேணும், நீங்கள் மல்டி கேப் ஃபண்ட் போகணுமா, ஹைப்ரிட் ஃபண்ட் போகணுமா, மல்டி அசெட் ஃபண்ட் போகணுமான்றதை அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சார், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க 5 கோடி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 1 கோடியை வந்து மார்க்கெட்டில், 1 கோடியை தங்கத்தில்னு. இப்போ தங்கத்துக்கே வரேன் சார், இப்போ தங்கம் போகிற நிலைமையை பார்த்தா 5 கோடியும் தங்கத்தில் போடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போது தங்கம்
திரும்ப நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மொமெண்டம் பார்த்தோமோ அதே மாதிரி மொமெண்டம் வர்ற மாதிரி தான் எல்லார் கண்ணுக்கும் படுது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா சார்? இப்போ தங்கம் எப்படி சார் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு? இல்லை, பொதுவாகவே வந்து உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை தான் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணுமே தவிர மொத்தமாக பண்ணுறதுன்றது என்றைக்கும் நல்லது கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த தங்கத்தினோட ஏற்ற இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் உலக சந்தையை பற்றி பேசுகிறேன். ஒரு $5,600 போயிட்டு அங்கேருந்து $4,000 வந்து $4,000 கீழே போச்சு. போய்ட்டு அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாள்லேயே $4,600. அது கிட்டத்தட்ட 15%. கடந்த 10 நாட்களில் 15% ஏறி இருக்குது தங்கம். அது என்னென்னா, நீங்கள் ஒரு கல்லை தூக்கி வானத்தில் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது எவ்வளோ உயரமாக போதோ அவ்வளோ கீழவும் வரும். அந்த மாதிரி இந்த எவ்வளோ வேகமாக மேலே போதோ அது அவ்வளோ வேகமாக கீழவும் வரும். ஸோ அதை தாங்கக்கூடிய மனசக்தி உங்களுக்கு இருந்ததுனால் நீங்கள் பண்ணலாம். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்? இப்போ பங்குச்சந்தைகள் வந்து நம்ம ஏர்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஏர்லைன் இறங்கவும் இல்லை. ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. திடீர்னு 15% ஏறுது, திடீர்னு அடுத்த ஒரு மாதத்தில் திரும்ப 10% இறங்கினாலும் இறங்கிடும். ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பெக்குலியரான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பொதுவாக வந்து சண்டை அப்படின்னு வந்ததுனால், இப்போ சண்டைன்னு வந்தால் 2 பக்கமும் சேதாரம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சேதாரம் இருக்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்கள் குறைக்கும் போது என்னாகும், என்னடா இது வட்டி இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எதுக்கு பணத்தை பேங்க்கில் போட்டுருக்குது, அது கோல்டு வாங்கினா கொஞ்சம் விலை ஏறாதா அப்படின்னு பணம் வந்து பேங்க்லேருந்து தங்கத்தை நோக்கி போகும். ஸோ அதனால தான் பொதுவாக வந்து போர் அப்படின்னு வந்தாலே தங்கத்தோட விலை ஏறிடும். ஸோ என்னோடய காரணம் இதுதான். ஆனால் இப்போ என்னென்னா, போர் நடக்குது, ஆனால் பொருளாதாரமும் நல்லா இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, வட்டி விகிதங்கள் ஏறுறது தான் பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்காவில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 19 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வட்டி விகிதங்கள் ஏற்றத்துக்கு வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி 19 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வட்டி விகிதங்கள் ஏறுதுன்னா அப்போ எதனால் ஏறுது? அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ என்னாகும், வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கத்தோட விலை குறையணும். ஆனால் இப்போ தங்கத்தோட விலை குறையலை. எப்போ வந்து அந்த வட்டி விகிதங்கள்லேருந்து 19 ஆண்டுகள் இல்லாத அது அதிகபட்சமாக இருக்குதோ அந்த சமயத்தில் தான் கோல்டு 4000லேருந்து 4500 போயிருக்குது. இப்போ 4600 இன்றைக்கி. இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு எராட்டிக்காக மூவ் ஆகுது. இப்போது என்னென்னா வந்து $5,600 கண்ணில் பார்த்துட்டவங்க திடீர்னு 4000 பரவாயில்ல 30% இறங்கிருதுன்ட்டு வந்து விழுந்துடுச்சுன்னு வந்து வாங்குறாங்க. இப்போ திடீர்னு அது மேலே போச்சுன்னா 10 நாளில் 5% ஏற்பச்சுன்னு விற்க ஆரம்பித்தாங்கன்னா இறங்கணும். ஸோ அது வந்து ஒரு அதிகமாக வர்த்தகம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் தங்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். உங்களுடைய முதலீட்டில் ஒரு பகுதியாக தான் இருக்கணும். அதில் அதிகமாக ஸ்பெக்குலேட் பண்ணாதீங்க. எதுலேயுமே நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணிங்கனால் அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், கடைசி கொஸ்டினாக கேட்குறேன். இப்போ மார்க்கெட் நீங்கள் சொன்னீங்க, ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட் என்ன மாதிரி ப்ராக்ரஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ புதுசாக வர எல்லாருமே இந்த ஷார்ட்டர் பீரியடுக்கான மார்க்கெட்டுக்கு தான் பார்த்துட்டு உள்ளே வராங்க. ஷார்ட் டேர்மில் என்னால் என்ன பண்ண முடியும்னு. பட் அவங்களுக்குமே இந்த மார்க்கெட் சரியாக இல்லாத ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம இனிமேல் இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ண வேண்டிய விதத்தை மாற்றணுமா சார்? எதுவும் மாற்ற வேண்டியது இருக்கா, இல்லை புரிஞ்சுக்க வேண்டியது வேறு மாதிரி இருக்கா? ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது. பொதுவாக பங்குச்சந்தைக்கு வரவங்க யாருமே வந்து ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி 1 வருஷத்துக்குள்ளார விற்றீங்கனால் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் போய்டும். அது 20%. அதே 1 வருஷம் கழிச்சு விற்றிங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அது வந்து 12%. அந்த 12% இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1.25 lakhs வந்து டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே வர்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த 12% டேக்ஸு. அதனால் பொதுவாக வரவங்க யாருமே வந்து 3 மாதம் அப்படி வரமாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வியூ எடுப்பாங்க. அந்த 1 வருஷம் வியூவே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து காஷியஸாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்சர்டினிட்டி இருக்கும்போது பங்குச்சந்தைகள் பெருசாக மேலே போகாது. இப்போ நமக்கு வந்து ஒரு மேஜர் அன்சர்டினிட்டி பார்த்திங்கனாக்கா இந்த க்ரூட் ஆயில் விலை, ஈரான் சண்டை, அதனால் க்ரூட் ஆயில் விலை ஏறுது. இது வந்து இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய அன்சர்டினிட்டி. ரெண்டாவது, அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு. அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக 100% டேக்ஸ் போடுவோம்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் எதுவும் சைன் ஆகலை. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மைனர் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இது இருக்கிற வரைக்கும் பங்குச்சந்தைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய லெவலில் ஏறாது.
அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.